கடையில வாங்குற மாதிரி பிறந்த குழந்தைக்கு துணி தைக்கலாம் வாங்க. அதுக்காக 1/4 மீட்டர் துணி எடுத்திருக்கேன். இது காட்டன். அப்பதான் குழந்தைகளுக்கு சூடு அதிகமா தெரியாது. அதுக்கப்புறமா 2ஆ மடிச்சு போட்டு 6 இன்ச் எடுத்திருக்கேன். கோணலா இருக்கிறனால 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா 11 இன்ச்சுக்கு உயரம் மார்க் பண்ணணும். உயரம் மார்க் பண்ணின பிறகு அதை அப்படியே 2ஆ மடிக்கிறேன். அப்போது மொத்தம் 2ஆ மடிச்சிருக்கு. அதாவது 4 துணியாக இருக்கும். சரியா? அப்புறமா நான் அதையும் திரும்பவும் 6 இன்ச்சுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வெட்டி எடுத்திருக்கேன். வெட்டி எடுத்ததுக்கப்புறமா இப்போ கழுத்து அகலமெல்லாம் மார்க் பண்ணலாம். பிறந்த குழந்தைக்கானால 1.5 இன்ச்சு கழுத்து அகலம் போதும். ஷோல்டர் அகலம் 2 இன்ச்சு எடுத்திருக்கேன். கழுத்து இறக்கம் முன்கழுத்து இறக்கம் 4 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் 4.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் போதும். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக எடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சூடு இல்லாமல் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஆர்ம் ஹோலுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு வரைஞ்சிக்கணும். கழுத்துக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணி வளைவு வரைஞ்சி நம்ம இதை கட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம உடம்புல ஷேப்பு போடுவோம்ல, அது மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு லைட்டாக ஒரு ஷேப்பு போட போகிறோம். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல்லேருந்து தொடங்கி 1/2 இன்ச் உள்ளால் வெளியே அந்த எட்ஜில் முடிக்க போகிறோம். முடித்து இதை கட் பண்ண போகிறோம். பின் கழுத்தை வெட்டக்கூடாது. ஆர்ம் ஹோல் மட்டும் வெட்டிட்டு மேலே ஷோல்டரை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஆர்ம் ஹோல் வெட்டின இந்த துண்டை தூக்கி எறியக்கூடாது. இது நமக்கு தேவைப்படும். இப்போது நம்ம முன் கழுத்தை வெட்டிட்டோம். அதுக்கப்புறமா ஃப்ரண்டில் நாட்டு தான் போட போகிறோம். அதுக்காக துணியை 2ஆ மடித்து நடுப்பகுதியை அப்படியே வெட்டி எடுத்துட்டா போதும். பின் கழுத்து சேம் 1.25 இன்ச் விரிவு, இறக்கம் 3 இன்ச் எடுத்திருக்கேன். எடுத்து அதையுமே நம்ம 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வளைவு வரைஞ்சிக்கணும். வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துருக்கணும். இப்போது நான் ஆர்ம் ஹோலில் வெட்டின துண்டை ஒதுக்கி வைக்க சொன்னேன். அது எதுக்காகனா ஃப்ரண்டில் நாட்டு போடகு தான். 1.5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எதை விடைக்கும் சின்னதாக வேணும்னா 1 இன்ச் அளவுக்கு வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா துணி மீதி இருக்கும்ல, அந்த துணியை இதே மாதிரி முக்கோண ஷேப்புக்கு மார்க் பண்ணி 1.5 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் தான் கட் பண்ண போகிறோம். இதே மாதிரி வெட்டிட்டு நடுப்பகுதியை வெட்டினீங்கன்னா 2 கிராஸ் பீஸ் கிடைக்கும். நமக்கு மொத்தம் 4 கிராஸ் பீஸ் தேவைப்படும். எதுக்காகனா கழுத்து ஆர்ம் ஹோலுக்காக. இப்போ நம்ம வெட்டியாச்சு, தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் பகுதியை தான் தைக்க போகிறோம். அதுக்காக நான் துணியை அப்படியே தான் மடித்து தைச்சிருக்கேன். 2 பக்கமும் இதே மாதிரி தைச்சி எடுக்கணும். தைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் தான் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்காக நல்ல பக்கம் நம்ம நார்மலாக துணி எப்படி விரித்து போடுவோமோ அதே மாதிரி தைச்சி எடுத்துட்டு அப்புறம் அப்படியே அதை திருப்பி எடுத்து தையலை அப்படியே நம்ம ஃபீல் பண்ணி அதை தையல் தெரியாத மாதிரி அடிக்க போகிறோம். எதுக்காகனா குழந்தைகளுக்கு அந்த ஷோல்டரில் குத்தாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடு. லைனிங் போடாமல் வேறு துணி தைக்கும்போது இந்த மெத்தடு கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கிராஸ் பீஸை எடுத்து 2ஆ மடித்து எடுத்துக்கிட்டேன். மடித்து எடுத்து கழுத்து பக்கத்தில் நான் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பொறுமையாட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது தான் கரெக்டாக தையல் விழும், சுருக்கம் வராது. நம்ம அவசரமாக தைக்கும்போது சுருக்கம் வரும். பொறுமையாக இந்த மாதிரி தைச்சி எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா நம்ம மடித்து அடிப்போம். மடித்து அடிக்கும்போது துணி லைட்டாக திக்காக இருக்க மாதிரி தெரியும். அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம இப்படி 2 பீஸாக இருக்கும்ல, அதை லைட்டாக அந்த மடிப்புக்கு கொஞ்சம் முன்னால் வரைக்கும் வெட்டி இதை மாதிரி வெட்டி எடுத்துடணும். அப்படி வெட்டி எடுக்கும்போது கொஞ்சம் திக்னஸ் கம்மியாகும். அப்படி கம்மியாச்சுன்னா மடித்து தைக்கும்போது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி மடித்து நம்ம ஜாயின் பண்ண இடத்துல தையல் போடக்கூடாது. கொஞ்சம் இந்த பக்கம் நீக்கி தான் தையல் போடணும். அப்போ தான் துணி இளகி வராமல் நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கடையில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தைச்சிங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இதே மெத்தடு தான் ஆர்ம் ஹோலுக்கும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோலுக்கும் 2 ஆர்ம் ஹோலையும் இந்த மாதிரி தைச்சி எடுத்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
அதுக்கப்புறமா நம்ம வந்து நாட் போட போகிறோம். நாட் போடுறது வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த 1½ இன்ச்சு மடித்து வச்சேன்னா அந்த இதில் வந்து லைட்டாக தச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சேஃப்டி பின்னு லைட்டாக துணியில் வந்து கொறுத்து விட்டுட்டு உள்ளால இந்த மாதிரி எடுத்தோன்னா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா கீழ்ப்பக்கமும் மடித்து தைக்கணும். சைடு ஜாயின் பண்ணி எடுக்கணும். சைடு ஜாயின் பண்ணி எடுக்கிறதுல பிசுறு தெரியக்கூடாதுன்னா ஷோல்ட்ரு தச்ச மெத்தடில் நீங்கள் தச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இந்த நாட்டு வந்து சென்டரில் வைக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, கழுத்து டு கீழே எட்ஜ் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து சென்டர் பார்த்து நான் வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பக்கத்தில் லட்கன் ஒன்றும் போட போகிறது கிடையாது. அதனால பிசுறு தெரியாமல் இருக்க ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து உள்ளே விட்டு நான் வந்து அதை அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நமக்கு அழகான ஒரு சின்ன பிறந்த குழந்தைக்குள்ள ட்ரெஸ் வந்து ரெடி ஆயிட்டு. நீங்கள் 1/4 மீட்டர் துணி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 துணிக்கு கிட்ட இந்த மாதிரி தைக்கலாம். டெய்லரிங் சம்மந்தமான வீடியோஸுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.